வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புல்வாமா தாக்குதலின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு உயிர்நீத்த ராணுவ வீரர்கள் குறித்து பிரதமர் மோடி நிகழ்ச்சி. தங்கள் இன்னுயிரை ஈந்த துணிச்சல்மிக்க வீரர்களை நினைவு கூறுவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. புல்வாமா தாக்குதலின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. புல்வாமாவில் உள்ள நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய ராணுவ வீரர்கள். காரைக்கால் தேர்தல் பரப்புரைக்கு அமித்ஷா வந்த நிலையில் சந்தை திடலில் 3 அடுக்கு பாதுகாப்பு. அமித்ஷா வந்த வழிநெடுகிலும் துணை ராணுவத்தினர் குவிப்பு. திருநள்ளாறு பகுதியில் இருந்து 100க்கும் மேற்பட்ட வாகனங்களில் அணிவகுத்த பாஜகவினர். புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தார். மத்திய உள்துறை அமைச்சர் வருகையை ஒட்டி காரைக்காலில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டது. தடையை மீறி ட்ரோன்கள் பறக்க விடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆட்சியர் இஷிதா ரதி எச்சரிக்கை. அசாம் மாநிலம் கவுகாத்தியில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற விமான கண்காட்சி. வானில் சாகசம் நிகழ்த்திய ரஃபேல் உள்ளிட்ட போர் விமானங்களை கண்டுகளித்தார் பிரதமர் மோடி. அசாமில் 5450 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. 100 கோடி ரூபாய் மதிப்பில் விமானம் தரையிறங்கும் சாலையின் திறந்து வைப்பு. திருப்பத்தூரில் திமுக சார்பில் இன்று வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு. ஜோலார்பேட்டை சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு. ஐயாயிரம் இல்லை 50,000 அறிவித்தாலும் இந்த முறை திமுக ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும். திமுகவை வீழ்த்துவதே எங்கள் இலக்கு எனவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆவேசம். பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனு விண்ணப்பங்களை வழங்க கட்சி அலுவலகத்தில் குவிந்து வரும் தாவேகா தொண்டர்கள். விண்ணப்பங்களை ஒப்படைக்க இன்று கடைசி நாள் என்பதால் தலைமை அலுவலகத்தில் குவிந்து வரும் நிர்வாகிகள். புதுச்சேரியில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 9,44,211 வாக்காளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு 3274 ஓட்டுநர் நடத்துனரை நியமிப்பதற்கான போட்டித் தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். இந்த நாட்டை ஆளும் கட்சியின் தலைவர் பொதுவெளியில் பயணிக்கும் பெண்ணை பற்றி அவதூறாக பேசுவது அழகல்ல. நடிகை த்ரிஷா பற்றிய நயினாரின் கருத்துக்கு திமுக MP தமிழச்சி தங்கப்பாண்டியன் கண்டனம். தாவேகா தலைவர் விஜயை நடிகை த்ரிஷாவுடன் இணைத்து பேசிய விவகாரத்தில் வலுக்கும் கண்டனம். செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் மறுப்பு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி
Chennai Silks.